Yes, come in. Good morning, doctor. Good morning. வாங்க சப் இன்ஸ்பெக்டர் சார். இவங்களும் நமக்கு வேண்டியவங்க. டாக்டர், நேற்று ராத்திரி உங்களுக்கு கொலை செய்ய வந்த அந்த முகமொழி திருடனோட காலடியை போட்டு எடுத்து அமைச்சிருந்தீங்க. அதை நாங்க பிரிண்ட் போட்டு பார்த்தோம். சூப்பரண்ட் ஆச்சரியப்பட்டாருங்க. ஏன் இத பாருங்க. இவனேதான். இவனை முன்னமே தெரியுமா? எஸ் டாக்டர். களக்காட்டுல இவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன், கொலைக்காரன். அவனோட ஒரு கூட்டமே இருக்கு. போலீஸ் கண்டுபிடி தாங்க முடியாம இப்ப இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு கமிஷனர் சொன்னார். ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கான. கொள்ளக்காரன். ஆமா, அவன் என்ன ஏன் கொலை செய்ய வரணும்? டாக்டர், இங்க நடந்த கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதோட அவங்க ஆட்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆபத்துன்னு நினைச்சு உங்களை கொலை செய்ய வந்திருப்பான். டாக்டர், இது சம்பந்தமா சூப்பரண்ட் கூட தனியா பேசணுங்கிறாரு. எப்போ வரீங்க? இன்னைக்கு சாயந்தரமே வரேனே. தேங்க்ஸ். டாக்டர், இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், என்னைக்கும் சொல்றேன், கொலை செய்யறவனை கண்டுபிடிக்கிறது உயிருக்கு ஆபத்து. உயிரை பத்தி யார் கவலைப்படுறாங்க? டாக்டர், இங்க ஏதாவது ரகசிய அறை இருக்குதா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஃப்ரெண்டுங்கிற முறையை சொல்றேன். நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு ரகசிய அறை இருந்தா என்ன, பாதாள அறை இருந்தா என்ன, கொலை செய்ய வர்றவன் என்ன சுயரூபத்தோட வர்றான், எத்தனையோ அவதாரம் எடுக்கிறான், மாறு வேஷத்தோட வர்றான். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அவனை கண்டுபிடிக்கிற வேலையை கைவிட்டு விடுறது அதை விட ரொம்ப நல்லது. டாக்டர் சந்திரன் ஸ்பீக்கிங். ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணுக்கா? மயக்கமா? ஆக்சிடென்ட் எந்த இடத்துல? இதயத்திலயா? நான் எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்கிறேன். சரி, நான் வர்றேன். புறப்படுறேன். இப்பவே புறப்படுறேன். ரொம்ப அவசரம். அப்புறம் சாகாசம் பேசுவோம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி. டாக்டர், நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா. மேடம், 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 மேடம். நீயா? ஆக்சிடென்ட் போன் பண்ணது யாரு? அப்ப ஆக்சிடென்ட் யாருக்கு? ஓஹோ, ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்திருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்க. அப்ப நான் வர்றேன். டாக்டர், டாக்டர், என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க எம்பிபிஎஸ் பாஸா ஃபெயிலா? கேள்வி பண்றியா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், பார்க்காம போறீங்களே. உண்மைதானா? இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். ஐம் வெரி சாரி. உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்ததா ஊர் பூரா பேசிக்கிறாங்க. அதுல நீங்க தலையிட வேண்டாம்னு சொல்லத்தான் போன் பண்ணி வரவழைச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாட்டில் நடமாட விடலாமா? அவங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டில் இல்லாம செய்ய முடியும். நீங்க உயிரோட இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். வர நான் சொன்னது இருக்கட்டும்.
மன்னிச்சிடுங்க, அடி ஏதாவது பட்டுச்சு? இல்ல, நான் ஹாரன் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆமா, தப்பு இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. ஆமா, நீங்க எங்க போனா? உங்க வீடு எங்க? ஜெகதாம்பா தெரு நம்பர் 10. அடே, அது எங்க வீடாச்சே? உங்க வீடா? அப்போ நீங்க சதானந்த மகன்? அப்படியா? ஆமா, வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டேன். வேண்டாம், நானே போய். இல்ல இல்ல, பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. தங்கச்சி. அண்ணா, இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாரு? உங்க சிநேகிதரோட மகா, பேரு சிவகாமி. மிஸ்டர் சதானந்த மகளா? ஆமாங்க. வணக்கம். ஆமா, இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட கிராஸ் பண்ற போது இவங்க கார் முன்னால விழுந்துட்டேன். என்ன காப்பாத்து கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க அப்பாவை போலவே உங்களுக்கும் நல்ல மனசு. ஆமாங்க, சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவால தான் நாங்க இங்க இருக்கிறதே. வாங்க, காபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்லைங்க, நேரமாச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். வரேங்க. அவளை விழுங்கிறாரு. மல்லிகா, எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடந்துட்டு வருது. உன் ஒத்துழைப்பும் உண்மை அன்பு இருந்தா எல்லாமே நல்லா தான் முடியும். அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? பேசு. ஆனா நீ அவரோட ஜாக்கிரதையாவே பழகும். அது எனக்கு தெரியாத. எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம இரு. குடும்பத்தை அழிக்கிறவன் இல்லைன்னா வளர்க்கிறவன். ஆமா ஆமா, தினம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடக்குறீங்க. இவ்வளவு நாள் அந்த கேஷியர் வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம சிவகாமி சங்கிலியே கொண்டு போறீங்களே, அவன் கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? இருந்தா என்ன? நான் பொம்பளை பைத்தியம் பிடிச்சவனா? இல்ல பச்சையா? யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கே. அவனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன், இந்த கழுத்துல இந்த நிக்கல் சமாட்டலாம் எடுத்து போறேன். கைகால் இல்லாதவங்க தர்மம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்களே, அவன் மேல மாத்திரம் திடீர் இறக்க வந்துட்டா? கைகால் இல்லாதவனுக்கு கொடுத்தாக்க எப்படி வச்சுக்குவேன்? அதனால கொடுக்கறதில்ல. நான் செய்யற தர்மம் தலை காக்கும். என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? நான் சத்தம் போடுறதும் எல்லார் காதையும் தொலைக்குது. ஆமா, எல்லாம் சவுண்ட் இன்ஜினியர்கள் ஆயிட்டீங்க. சத்தம் போடுற இடத்துல போடத்தான் செய்வேன். என்னை எவனும் கேட்க முடியாது. ஆமா, ஏன் போட்டேன் கேள் அவளை. என்னம்மா அது? அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்டேன். கேஷியரா? அவர் ரொம்ப நல்லவருமா. சொல்லு, 100 வாட்டி சொல்லு, நான் வர்றேன். சொல்றேன், நீங்க போங்க. ஆமா, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, தற்செயலா அந்த வீட்டு பக்கம் போனேன். நான் யாருன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப உபச்சரிச்சாங்க. அம்மா, அவருக்கு என் மாதிரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு. அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா. தங்கச்சியா? நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில தகவலும் கிடைச்சிருக்குது. கந்தசாமி, நீங்களும் சதானந்தம் பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது யாராவது கூட இருந்தாங்களா? கேஷியர் மணி இருந்தாருங்க. ஆனா அன்னைக்கே வேலை சேரல, மறுநாள் தான் சேர்ந்தாரு. நீங்க போகலாம். வேணும் போது நான் சொல்லி விடுறேன். சரி, நான் வரேன். வரேன் சார். டாக்டர், உங்களுக்கு கேஷியர் மணி தெரியுமில்ல? ஓ, நல்லா தெரியுமே. ப்ளீஸ் கொஞ்சம் கூட வரையில. இந்த 20,000 ரூபாய்க்கு என்ன செலவு? இவ்வளவு பெரிய தொகையை எதுக்காக வீட்டுல வச்சிருக்கணும்? பேங்க்ல போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ மிஸ்டர் மணி. ஹலோ, how do you do? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் வரத்துக்கு டைம் கிடைச்சதா? இப்ப வரத்து கூட எனக்கு நேரம் இல்லை. ஆனா இன்ஸ்பெக்டர் உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால கூட. ஆமா, மணி, பேங்கர் கந்தசாமி பணம் கொள்ளையடிக்கப்பட்டது சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க தப்பா நினைக்கப்படாது. நானும் நீங்க உங்க கடமையை செய்றீங்க, நான் என் கடமையை செய்யறேன். கேளுங்க. முதல் நாள் டெபாசிட் பணம் இல்ல, மறுநாள் எப்படி கிடைச்சது? மிஸ்டர் சதானந்த உதவி செஞ்சாரு. இந்த பணம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லப்பா. திருட மாதிரி முழிக்கிறீங்க. இவ்வளவு பெரிய தொகையை உங்க கையில வச்சிருந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க. இல்ல, என் பேர சொல்லிருந்தா அவங்களுக்கு தெரியும் பிரபு ஜாஜி கொடுப்பாருன்னு. சதானந்தம், இவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன உறவு?
கேக்குறீங்க நாங்க ரொம்ப வேண்டி வந்து போங்க. அதுவும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பழகிட்டா போதும் பணத்தை கொடுத்து கெடுக்கிறவன் கெட்ட பேரு. என்ன போய் 25,000 கொடுக்குறாரு, அவரை போய் கேக்குறீங்களா? ஆல் ரைட், நாங்க வரோம். மணி, ரொம்ப தேங்க்ஸ். ஏமணி, இதெல்லாம் என்ன? ஊருக்குள்ள கொலை கொள்ளை நடக்குதுன்னு பயந்து பணத்தை பேங்க்ல போடலான்னு எடுத்தேன். அதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி ஆயிப்போச்சுங்க. கொலகாரன்னா என்னமோ பயப்படுறிய? கொலகாரனுக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சின்ன வயசுல இருந்த கொலை கொள்ளனாவே எனக்கு ரொம்ப பயங்க.